யூனிட் 7ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்த்தோம் ஆல்ரெடி. அதுல வந்து 11th ஹிஸ்டரியில பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் தான் பிரார்த்தனை சமாஜம். இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1867ல ஸ்டார்ட் ஆச்சு. இதை பத்தி இப்ப பார்ப்போம். பிரம்ம சமாஜத்தோட கிளை அமைப்பான பிரார்த்தனை சமாஜம் வந்து 1867ல பம்பாயில ஆத்மாராம் பாண்டுராங் என்பவரால் நிறுவப்பட்டது. ஓகேவா. பிரார்த்தனை சமாஜம் என்னன்னா பிரம்ம சமாஜத்தோட ஒரு கிளை அமைப்பு. இது எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1867ல பம்பாயில நிறுவப்பட்டது. இது யார் நிறுவனாங்க அப்படின்னா ஆத்மாராம் பாண்டுராங் என்பவரால் தான் நிறுவப்பட்டது. அடுத்து எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டாக்கர். ஓகேவா. எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டாக்கர். ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் யாரு? எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டாக்கர். ஓகேவா. ஆகியோர் இவ்வமைப்பில் சேர்ந்து அமைப்புக்கு வலிமை சேர்த்தனர். அவங்க ஆத்மாராம் பாண்டுராங் இல்லாம ரெண்டு பேர் சேர்ந்திருக்காங்க எங்க பிரார்த்தனை சமாஜத்துல. யாருன்னா எம்ஜி ரானடேவும் ஆர்ஜி பண்டாக்கர் அப்படின்றவங்களும். ஓகேவா. அடுத்து பிரார்த்தனை சமாஜம் வந்து ஒரு அமைப்பு என்ற அளவில் பெரும் செல்வாக்கு வந்து பெற்றிருக்கவில்லை. பிரார்த்தனை சமாஜம் வந்து ஒரு அமைப்பு என்ற அளவில் பெரும் செல்வாக்கு பெற்றிருக்கவில்லை. அது ஒரு பெரிய செல்வாக்காவே இல்லை பிரார்த்தனை சமாஜம். ஆனால் அமைப்பின் உறுப்பினர்களான யாரு, இந்த அமைப்போட உறுப்பினர்கள் யாரு அப்படின்னா ராணிடவும் பண்டாக்கரும். அடுத்து கேடி தெலங்க் போன்றோர் வந்து மகாராஷ்டிராவின் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாபெரும் தலைவர்களாவார். ஓகேவா. இந்த பிரார்த்தனை சமாஜம் வந்து ஒரு அமைப்பு என்ற அளவில் பெரும் செல்வாக்கு பெற்றிருக்கவில்லை. ஆனா இந்த அமைப்போட உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரானடே, பண்டாக்கர், கேடி தெலங்க். ஓகேவா. யாரு? ரானடே, பண்டாக்கர், கேடி தெலங்க். இவங்க வந்து எங்க அப்படின்னா மகாராஷ்டிரால வந்து 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாபெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதோட உறுப்பினர்கள். இது பிரார்த்தனை சமாஜத்தோட உறுப்பினர்கள். பின் வந்த ஆண்டுகளில் அவர்கள் சமூக சீர்திருத்த இயக்கங்களை நிறுவினர். என்ன சீர்திருத்தங்களை நிறுவினர்கள் அப்படின்னா சமூக சீர்திருத்த. சமூகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளை வந்து சீர்திருத்த வந்து இவங்க இயக்கங்கள் நிறுவினார்கள். அடுத்து பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜத்தை போன்றதே என்றாலும் அது மகாராஷ்டிராவை சேர்ந்த துறவிகளின் பக்தி மரபுகளோடு உளப்பூர்வமான தொடர்பை கொண்டிருந்தது. ஓகேவா. பிரார்த்தனை சமாஜங்கிறது ஒரு பிரம்ம சமாஜத்தோட நிலை அமைப்புன்னு பார்த்தோம். அது வந்து மகாராஷ்டிராவில சேர்ந்த துறவிகள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பக்தி மரபுகளோடு உளவுபூர்வமான தொடர்பை கொண்டிருந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்து பிரார்த்தனை சமாஜம் சமூகத்தின் கடைநிலையில் உள்ள பெண்கள், தொழிலாளர் ஆகியோருக்கு கல்வி வழங்குவதன் மூலம் தனது பணியை தொடர்ந்தது. பிரார்த்தனை சமாஜம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா சமூகத்தின் கடைநிலையில் உள்ள பெண்கள், ரொம்ப பின்னாடி உள்ள பெண்கள். ஓகேவா. அடுத்து தொழிலாளர், அவங்களுக்குன்னா வந்து கல்வி வழங்குவதன் மூலம் தனது பணியை வந்து தொடர்ந்து இருக்கு. எது? பிரார்த்தனை சமாஜம். அடுத்து சமபந்தி விருந்து. ஓகேவா. சமபந்தி விருந்து, சாதி மறுப்பு திருமணம், விதவை திருமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு ஆகிய சமூக சீர்திருத்த பணிகளில் ஆழ்ந்த கவனம் செலுத்தியது. பிரார்த்தனை சமாஜம் எதுல வந்து கவனம் செலுத்துச்சு அப்படின்னா சமபந்தி விருந்து, சாதி மறுப்பு திருமணம். ஓகேவா. சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு ஆகிய சமூக சீர்திருத்த பணிகளில் ஆழ்ந்த கவனம் செலுத்தியிருக்கு. எது? பிரார்த்தனை சமாஜம். அடுத்து ரானடே தான் வந்து இதோட வந்து மெம்பரா. ஸோ அப்ப வந்து ரானடேயின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1885 நடைபெற்று முடிந்தவுடன் கூடும். ஓகேவா. ரானடே இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்களோட முயற்சினால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு என்ன அமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. ஓகேவா. அவரோட அமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1885 நடைபெற்று முடிந்தவுடன் கூடுமா. ஓகேவா. அடுத்து ஆழமான அறிவும் கூர்மை திறனும் கொண்ட நிதியரசர் ரானடேயின் வழிகாட்டுதலில்
பிரார்த்தனை சமாஜம் மேற்கிந்திய பகுதிகளில் சமூக சீர்திருத்தத்தின் செயலும் மிக்க மையமானது. ஓகேவா? அதாவது இவர் வந்து ஒரு ஆழமான அறிவும் கூர்மை திறன் கொண்ட நீதி அரசராம். யாரு? ராணிடே. அவரோட வழிகாட்டுதல்ல தான் இந்த பிரார்த்தனை சமாஜம் வந்து மேற்கிந்திய பகுதிகளில் வந்து சமூக சீர்திருத்தத்தின் செயலுமிக்க மையமானதுங்கிறாங்க. அடுத்து விதவை விதவை மறுமண சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர்கள் அவரும் ஒருவர். விதவைகளுக்கு வந்து மறுமண சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. யாருன்னா ராணடே. மேலும் தக்கான கல்விக் கழகம் இன்னொரு அமைப்பு கொண்டு வந்திருக்காரு. என்னது? தக்கான கல்விக் கழகம். ஃபர்ஸ்ட் வந்து விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்டுட்டு வந்திருக்காரு. ஓகேவா? விதவை மறுமண சங்கம். அடுத்து தக்கான கல்வி கழகம். தக்கான கல்வி கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றிருக்கார். யாரு? ராணிடே. அடுத்து நாட்டுக்கு தன்னலமற்ற சேவை செய்வதற்கு எத்தகைய கல்வி அவசியமோ அக்கல்வியை இளைஞருக்கு வழங்குவதை இவ்வமைப்பு நோக்கமாக கொண்டிருந்தது. இந்த தக்கான கல்வி கழகம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நாட்டுக்கு வந்து தன்னலமற்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னலமற்ற சேவை செய்வதற்கு எத்தகைய கல்வி அவசியமோ அக்கல்வியை வந்து இளைஞர்களுக்கு, யாருக்கு? இளைஞர்களுக்கு வழங்குவதை இவ்வமைப்பு வந்து நோக்கமாக கொண்டிருந்தது. ராணிடே வந்து 1901 இயற்கை எழுதிய போது சந்திரவர்க்கர் தலைமை பொறுப்பேற்றார். இவர் ராணிடே வந்து எப்ப வந்து இறந்துடுறாரு அப்படின்னா 1901 வந்து இறந்துடுறாரு. ஓகேவா? ஆனா இந்த பிரார்த்தனை சமாஜ் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 1867 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? அதுல வந்து இவர் வந்து ஒரு மெம்பரா இருந்து இவ்வளவு சேவைகளும் இவ்வளவு அமைப்புகளும் கொண்டுட்டு வந்திருக்காரு. இதை கொண்டுட்டு வந்து லாஸ்ட்ல 1901 வந்து இயற்கை எழுதிடுறாரு. இவர் எழுதினப்ப சந்திரவர்க்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார். ஓகேவா? பிரார்த்தனை சமாஜத்தை வந்து சந்திரவர்க்கர் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார். அவ்வளவுதான். இது பிரார்த்தனை சமாஜம். இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ஜி ராணிடே பத்தி தான் படிச்சிருப்போம். ஓகேங்களா? பிரார்த்தனை சமாஜம் வந்து 1867 உருவாச்சு. இது எதோட கிளை அமைப்புன்னு பார்த்தா பிரம்மா சமாஜத்தோட கிளை அமைப்பு. எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா பம்பாயில. ஓகேவா? யாரு உருவாக்குனாங்க அப்படின்னா ஆத்மாராம் பாண்டுராங் என்பவரால் தான் இது நிறுவப்பட்டிருக்கு. எது? பிரார்த்தனை சமாஜம். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ஜி ராணிடே தான் இதை ரன் பண்றாரு. எம்ஜி ராணிடையும் ஆர்ஜி பண்டாக்கரும் வந்து இந்த அமைப்புல வந்து சேர்ந்திருக்காங்க. அடுத்து இது வந்து ஓரளவுக்கு தான் இந்த அமைப்பு வந்து ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்ட. ரொம்ப ரீச் ஆகல. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து உறுப்பினரா யார் இருந்திருக்காங்கன்னா ராணடே, பண்டாக்கர், கேடி தெலங் இவங்கன்னா யாருன்னு பார்த்தா மகாராஷ்டிரால 19ஆம் நூற்றாண்டுல வந்து ஒரு மாபெரும் தலைவர்கள். அவங்க வந்த அப்புறம் இந்த இயக்கம் வந்து நிறுவிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பிரார்த்தனை சமாதி வந்து பிரம்ம சமாஜத்தை போன்றே மகாராஷ்டிரா வந்து ஒரு பக்தி மரபுகளோட உளவுபூர்வமான தொடர்பை கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இவர் வந்த அப்புறம் நிறைய அமைப்புகள் வந்து இருக்கு. கூட்டிட்டு வந்திருக்காரு ராணடே. அதை வந்து ஃபாலோவும் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்ல பார்த்தா 1901 வந்து இயற்கை எழுதிட்டாரு. இவர் இயற்கை எழுதின அப்புறம் சந்திரவர்க்கர் அப்படிங்கிறவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. சந்திரவர்க்கர் அப்படிங்கிறவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அவ்வளவுதான்.